ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நமது மதத்தின் தனி சிறப்பு அம்சமான வர்ண தர்மத்தை பிராமணன் எப்படி சீர்குலைத்தான் அப்படின்னு பெரியவா மிக கடுமையான கண்டனங்களை பிராமணன் மேலே பதிவு பண்ணுறதை பார்த்தோம். நம்ம பெரியவா பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு தான் எல்லாருமே கருதுகிறோம். அப்பேற்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபமானது பிராமணன் மேலே இவ்வளவு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறது அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம முன்னோர்கள் ஸ்வதர்மத்தை அடியோடு புறக்கணித்தது தான் காரணம். பிராமணனுடைய தேகம் இந்திரிய சுகத்துக்காக ஏற்பட்டதே அல்ல. அது லோகக்ஷேமார்த்தமாக வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு என்னென்ன நியமங்களை அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்யத்தான் ஏற்பட்டது. அதில் அதிகப்படியாக எந்த போகிய வஸ்துவும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை தர்மம். அந்த தர்மத்தை அதில் உள்ள தியாக பண்புகளை எல்லாம் விட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்களுக்கு பிராமணன் ஆசைப்பட்டது அடியோடு தவறு தான். பாதகமான சூழ்நிலை வந்தால் கூட ஸ்வதர்மத்தை ரட்சிக்கிறது தான் பெருமை. அப்படி அவர்கள் செய்யாதது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதன் பலனைத்தான் இப்பொழுது ஒருதாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடையில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கும் பெரிய கிளேசத்தை உண்டாக்கிட்டோம். முதல்ல பிராமணனுக்கு காலேஜில் இடம் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு ஆனது. பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அந்த கதிதான் அப்படிங்கிற நிலைமைக்கு முற்றி வந்திருக்கு. மனித சக்தியினாலேயே கிராம வாழ்க்கையை எளிதாக நடத்திய மட்டும் எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. எந்திர சக்தி, ஆலை தொழில் எல்லாம் தேவைகள் ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையே மிக சிக்கலாகி விட்ட இன்றைய சூழ்நிலையில் காலேஜ் அட்மிஷன், வேலை எல்லாவற்றுக்குமே எல்லாரும் திண்டாடும்படியாகத்தான் ஆகிவிட்டது. இப்பொழுது என்ன பரிகாரம்? பிராமணர்கள் எல்லாரும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை முறைகளை விட்டுவிட்டு வேத அத்தியாயனத்துக்கு திரும்புவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டாக்க, அப்படி நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ, அது காரிய சாத்தியமாக உங்களுக்கு தோன்றதோ இல்லையோ, அவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நமது மூல தர்மமே பறிவோயிடுத்து அப்படின்னு வாயை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு குரு பீடம், ஆச்சாரிய ஸ்தானம், மடாதிபதிகள் எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியாததாக தோன்றினாலும் கூட அப்படிப்பட்ட நல்ல லட்சியங்களையும் முடித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்குத்தான் மதங்கள், மடங்கள், மடாதிபதிகள் எல்லாமே. இந்த லட்சியத்துக்குத்தான் அவை தங்கள் பூர்ண சக்தியையும் செலவழித்து பாடுபட வேண்டும். அதாவது இந்த லோகத்தில் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்து தான் இருக்குது. இது நடக்க முடியாத விஷயம் நினச்சி தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுத்து பேசுகிறது எனக்கான காரியமே இல்லை அப்படின்னு பெரியவா அடித்து சொல்கிறா. இதை நடத்துறதும் நடக்காததும் பக்தர்கள் கையில் தான் இருக்கிறது, பிராமணர்கள் கையில் தான் இருக்கிறது. நான் செய்யக்கூடியது எல்லாம் நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அழுக்காமல் சலிக்காமல் உங்கள் காதில் போடுறது தான் என் கடமை. அதைத்தான் சாஸ்திரங்களை விதிச்சிருக்கு. அவை அந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அதாவது இப்போ இருக்கிற சமூக அமைப்பு முழுவதும் மாறுறதோ இல்லையோ, அதை மாற்ற முடியுமோ முடியாதோ, வேத ரட்சணத்தையே ஜீவனமாக வச்சுருக்கிற ஒரு கூட்டம் என்றென்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும்படியாக நாம் பண்ண வேண்டும். பிராமண ஜாதின்னு ஒன்று தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை அப்படின்னு பெரியவா சொல்கிறா. தனியாக அப்படி ஒரு ஜாதி சுயநலத்துக்காக இருந்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல. லோக க்ஷேமார்த்தத்துக்காகத்தான் அது வேண்டியிருக்கு. இந்த லோக க்ஷேமத்துக்காகத்தான் வேத சப்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேத சப்தங்கள் இருந்தால்தான் லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அதனால் இனிமேலாவது ஒரு பிராமணன் கூட வேதம் தெரியலைன்னு இருக்கக்கூடாது. பிராமணர்கள் மறுபடியும் வைதிகத்துக்கு திரும்புவது ஒன்றுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இத்தனை சிக்கல்களுக்கும் ஒரே பரிகாரம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. மேலும் சொல்கிறா பெரியவா, குறைந்தபட்சமாக சொல்கிறேன், இப்பொழுது உள்ள பிராமணர்களுக்கு இதற்கான தைரியமோ தியாக புத்தியோ இல்லாவிட்டால் கூட போனால் போகட்டும். உங்களால் வேத அத்தியாயனத்துக்கு திரும்ப முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தைகளையாவது அதில் திருப்பியாக வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்த தலைமுறையில் வேதம் தெரியாத பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் கூட இருக்கவே கூடாது. அதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். லௌகீகத்தில் இத்தனை அசௌகரியப்பட்ட பின்னும்
ஐயோ நம் குழந்தைகளை வெறும் வைதீகமாக்குவதா அப்படின்னு நீங்கள் நினச்சேன். இப்போ நீங்கள் அனுபவிக்கிற சௌக்கியம் அப்படின்னு நினைக்கப்படுகிற வாழ்க்கை முறையிலேயே உங்கள் சந்ததிகளும் இருக்க வேணும்னு நீங்கள் நினச்சாக்க நான் இன்னும் ஒரு படி இறங்கி வரேன் அப்படின்னு பெரியவா கண்டினியூ பண்ணுறார். உத்தியோகத்துக்காக தற்போதைய படிப்பில் உங்கள் குழந்தைகளை விட்டுட்டு அவர்களை பிற்பாடு வேத ரட்சணமே ஜீவன கர்மம் அப்படின்னு இல்லாமல் வேறு தொழிலில் விட்டால் கூட தொலையட்டும். இப்படி புதுமுறை படிப்பு படிக்கிற காலத்திலேயே 8 வயசுக்குள்ள உபநயனத்தை பண்ணணும். அதற்கப்புறம் சுமார் 10 வருஷ காலம் தினமும் சாயங்காலம் 1 மணி நேரம் வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். இதையாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறேன்னு பெரியவா சொல்கிறார். ஒவ்வொரு பிராமண வீட்டு குழந்தைக்கும் இந்த ஏற்பாடு செய்தாக வேண்டும். இப்படி வீட்டுக்கு வீடு சிக்ஷை சொல்லி வைக்க தற்போது வாத்தியாரே கிடைக்க மாட்டார். அந்த லட்சணத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இதனாலும் மற்ற பொருளாதார சௌகரியங்களை உத்தேசித்தும் பேட்டைக்கு பேட்டை ஒரு பொது இடத்துல எல்லா குழந்தைகளுக்கும் வேத வகுப்பு நடத்த வேண்டும். பிராமண குழந்தைகளுக்கு வேத வகுப்பு நடத்த வேண்டும். கூட்டுறவு அடிப்படையில் இப்படி செய்கிறதுனால வசதி இல்லாத ஏழை குடும்பத்து குழந்தைகள் கூட வேத சிக்ஷை பெற சௌகரியம் ஏற்படும். 10 வருஷ காலங்களில் இப்படி சிறுக சிறுக இப்படி கற்கிறதுனால மந்திர பாகம் நிறைய மனப்பாடமாகும். அது மட்டுமின்றி பிரயோகத்திலும் கூட, அதாவது உபாகர்மா முதலான வைதிக கர்மாக்களை தாங்களே செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் செய்விக்கிறதுக்கான தேர்ச்சி கூட உண்டாகும். இவ்வாறு பிரயோகத்தை ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, வைதீக சடங்குகளை எதிர்காலத்தில் அவர்களே செய்து கொள்ள முடியும். அப்படின்னா தான் புரோகிதர்கள் அப்படின்னு ஒரு தொழிற்காரர்கள் இல்லாவிட்டாலும் கூட சமாளித்து கொள்ள முடியும். புரோகிதம் செய்வதே ஜீவனோபாயம் அப்படின்னு வருங்காலத்தில் யாராவது பிள்ளைகளை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்துட்டதுனால இந்த ஏற்பாடு அவசியமானது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.